ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல சோழனோட ஓனர் இருந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி சோழன் பணம் எடுத்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் பொண்டாட்டிக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அவன் சுயமாக உழைச்சி அவளுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வச்ச பணத்தை அவன் எடுத்துகிட்டு போனால் என்ன அர்த்தம்? அதனால தான் போலீஸை வர வச்சு அவனை பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டீங்க. அவன் பணம் எடுத்தது தப்பு தான், அதை நான் என்றைக்கும் மறுப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால் அவன் தெரிஞ்செல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் தெளிவாகவே சொன்னேன்ப்பா, இது இன்னொரு கார் எடுக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கிற பணம். அதுக்காக தான் இந்த பணத்தை நான் செலவு பண்ண போகிறேன். அதனால் என்கிட்ட நீ பணம்லாம் கேட்காதன்னு தெளிவாக தான் நான் சொன்னேன். அதையும் மீறி இவன் நான் இந்த பக்கம் போன உடனே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, அவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க முன்னையே அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இந்நேரம் லத்தி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம நில நிலா இருந்துட்டு வாங்கின நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சோழனை அந்த நிலமையில் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு ஏண்டா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேரன் போயிட்டு சோழன் கிட்டே கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு முதல்ல இங்கே வாங்க, நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் இதுக்காக போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க சார், அவன் என்னுடைய தம்பி சார், அவன் தெரிஞ்செல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி போய் பேசிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு எனக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்தீங்களே அது அந்த பணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழனும் தலையை ஆட்டுறாங்க. அதை கேட்ட உடனே சேரனும் நம்ம நிலாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நான் எதுவும் தெரிஞ்சுன்னு பண்ணலைண்ணே, வேணும்ன்ட்டு எதுவும் பண்ணலைண்ணே, என்னை மன்னிச்சிடுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா முதல்ல இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன உங்கள் தம்பி வேலை செய்கிற இடத்துல இப்படி கையை வச்சுருக்கானே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தெரியாமல் பண்ணிட்டான் சார், இவன் என்ன எல்கேஜி படிக்கிற பிள்ளையா தெரியாமல் பண்ணுறதுக்கு? வேலை செய்கிற இடத்துல பணத்தை எடுத்திருக்கான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட சாதகமாக ஏதாவது பேச முடியுமான்னு போய் பாருங்கள். கேஸ் அவங்களே வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தால் கோர்ட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்காது. இல்லாட்டி கோர்ட்டுக்கு போனால் உங்கள் தம்பிக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு வாங்கின போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திவ்யா கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு இங்கே எதுக்காகப்பா வந்திருக்கோம் என்ன, நான் சொல்கிறேன்னு ஒரே நிமிஷம் இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு திவ்யா கிட்ட நான் பணம் கொடுத்தேன் இல்லை, அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா? ஏதோ வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னீங்கல்ல, அதுக்காக கூட நான் வேலையை செஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த பார்ட்னரெல்லாம் எனக்கு வேணவே வேண்டாம். நீங்கள் 2 பேருமே பார்ட்னராகவே இருங்க, நான் பார்ட்னராக வரல. ஏதோ கொடுக்குற சம்பளத்தை கொடுத்தா போதும், நான் அப்படியே இருந்துக்கிறேனே, எனக்கு இந்த பார்ட்னர்லாம் வேணாம். எனக்கு அந்த பணம் ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது. நான் இப்போ விளக்கம் கொடுக்க முடியல என்னால். தயவு செஞ்சு எனக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கொஞ்சம் இருங்க நிலா, திடீர்னு பணத்தை கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதனால் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். நீங்களே பணத்தை கேட்டுட்டீங்க, நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோபனா சொல்லிடுறாங்க. திவ்யாவும் பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வாங்கினா போகலாம். என்ன பாச்சு? இல்லைண்ணே, இங்கே தானே நாங்கள் வேலை செய்கிற இடம், இங்கே தானே நான் பார்ட்னர்ஷிப்காக சேர்ந்துருக்கேன், அவங்கக்கிட்ட இருந்தானே பணம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்பா நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன்? நம்ம வேறு எங்கேயாவது பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைன்னு. இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக சோழனை கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா சோழன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓனர் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் வர நேரம் தான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாப்பா சேரா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் பணத்தை நாங்கள் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டோன்னு, தயவு செஞ்சு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணத்தை வந்து இதே மஞ்சள் பையில தான்ப்பா நானும் பணத்தை வச்சுருந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த காரை பேசி வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாம் கைக்கூடிய வர நேரத்தில் உன் தம்பி இப்படி பண்ணிட்டான்ப்பா. அவன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? ஏன் பாண்டி கடை போடுறேன்னு சொன்னபோது கூட 60,000 சொல்லையா நான் தான்ப்பா அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டானே. இங்கே வேலை செய்கிற அத்தனை பேரையும் நான் தம்பி தங்கச்சி அப்படி தான்ப்பா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டானேப்பா. நான் இங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு கூட ரொம்ப தயங்கினேன்னு தெரியுமா? யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா? நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைப்பாங்களேன்னு சொல்லி அத நான் போடுறதுக்கே அவ்வளோ யோசிச்சேன். ஆனா, இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கட்டாயத்துக்கு மேல அத நான் போடவே ஆரம்பிச்சேன். நான் அப்ப கூட இந்த சிசிடிவி கேமராவ நான் பார்க்கவே இல்ல தெரியுமா? நேரா சோழன் கிட்ட தான் வந்து பணத்த எடுத்திருந்தா ஒரு வார்த்தை சொல்லிடுப்பா. வேற ஏதாவது கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனா, அவன் இல்லவே இல்லன்னு சாதிச்சுட்டான்ப்பா. அதுக்கப்புறமா தான் இவன் இல்லன்னா வேற யாரோ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் சிசிடிவி கேமராவ செக் பண்ணவே ஆரம்பிச்சேன். அத பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு வலிச்சத விட எனக்கு தான்ப்பா அதிகமா வலிச்சது. எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒண்ணுனா முன்னாடி வந்து நிப்பப்பா. ஆனா கடைசியில அவன் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. அவரு பண்ணது எல்லாமே தப்பு தான். தயவு செஞ்சு கேஸ வந்து வாபஸ் வாங்குங்க. ஏன்னா பணத்த ரிட்டர்ன் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா அவரு வந்து பயங்கரமா யோசிக்கிறாரு. நிலா, நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. அண்ணன் உங்கள விட்டா எங்களுக்கு யாரண்ணே இருக்காரு. தயவு செஞ்சு கேஸ வந்து வாபஸ் வாங்குங்கன்னு. வேணா உங்க கால்ல கூட நான் விழுறேன். நிலாவும் சோழனும் இப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேர்ந்து வாழலான்ற அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. ஆனா இந்த நிலைமையில கோர்ட்டு கேஸ்னா அவங்களோட லைஃபே போயிடுனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணத்தை கொடுத்துட்டு இல்லைப்பா, நான் கோர்ட்டுக்கு அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலாவும் சேரணும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார், இவர் தான் அவர் கேஸை வந்து வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.